அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். வழக்கறிஞர் விஜயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுக்கு இது ஒரு பின்னடைவா? நான் தமிழக அரசை பத்தி விட்டுருங்க ஒரு நிமிஷம். உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை சட்ட முரண் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு விசாரணைய இன்னும் அது ஆரம்ப நிலையை கூட கடக்கல, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கல. இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்காத போது எடுத்த உடனே சிபிஐ நடத்தணும் அப்படின்னு கேட்கறது, இந்த இந்த வழக்கே வந்து பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல மாநில பட்டியல்ல 1வது ஐட்டத்துல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு. சிபிஐக்கு எப்ப அனுப்புவாங்கன்னா, ஒரு விசாரணையை ஆரம்பிச்சு அந்த விசாரணையில குளறுபடிகள் இருந்து பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாதான் ஒரு ஈக்விட்டபிள் ரெமடியா அதை செய்வாங்க. ஆனா இந்த கேஸ்ல முன்கூட்டியே சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி கொஞ்சம் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு அம்சமா இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ பெரிய இந்த மானிட்டரி இஷ்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ராட் இன் தி பேங்க், அது இது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க திறமை வாய்ந்தவர்கள். ஆனா இந்த மாதிரியான வழக்குகள்ல சிபிஐக்கு போதிய அனுபவம் பத்தாது. அதனால சிபிஐ இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா ஆக போறது இல்லை. அது இன்னொரு ஒரு, ஏன்னா என்னுடைய வழக்கு, இப்ப என்னுடைய அடிச்ச வழக்குலயே கூட சிபிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க அதை விட்டுட்டாங்க. தே டிட் நாட் எஸ்டாப்ளிஷ் தட் இட்ஸ் ராங் அப்படின்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வழக்கு ப்ரீமெச்சூரா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈக்விட்டபிள் ரெமடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு விசாரணை ஆரம்பித்த பிறகு இன்னென்ன காரணங்களுக்காக இந்த விசாரணை நடக்கணுமா கூடாதா அப்படிங்கிறது. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொன்னாருங்கிறது இப்ப அவசியமே இல்லை. செந்தில்குமாரினுடைய தலையீடு இல்லாமையே தமிழக அரசு ஏற்கனவே சாதாரண ஐஓ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறதுக்கு பதிலா ஒரு எஸ்ஐடி ஒரு குழு அனுப்பிக்கிறது அவங்களுடைய சட்ட உரிமை. அதுல தப்பே கிடையாது. ரெண்டாவது, இந்த வழக்குல சில குழப்பங்கள்லாம் வந்துச்சு. செந்தில்குமாரனுடைய சில அப்சர்வேஷன், அப்புறம் அருணா ஜெகதீசன் இதுவே அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் படுது. ஏன்னா கான்ட்ரடிக்ஷனா ஒரு பக்கம் ஜட்ஜனுடைய விசாரணையும் இன்னொரு பக்கம் இந்த விசாரணையும் போயிட்டு இருந்ததுனாக்கா அது தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு எனக்கு சட்டப்படி உகந்ததாக படவில்லை. திரு விஜயன், சட்ட முரண் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த வழக்குல சிபிஐ கோரினவங்க பாதிக்கப்பட்ட மிக பிரதானமான 2 மனுதாரர்கள். ஆனா அவங்க 2 பேருமே என்னுடைய நாலேஜ் இல்லாம இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதா திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி ஆளும் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அப்படி இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த வழக்கில் வேறு ஏதேனும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இதை ஒரு காரணமா கொண்டு போய் தமிழக அரசு முறையிட வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன், ஆர்டர் போட்ட பிறகு இப்ப புதுசா இருக்கிறதுல ரிவ்யூ மாதிரி ஏதாவது போட்டாதான் உண்டு. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது திமுகவுடைய சார்பில். அதனால ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க அப்பயே கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இதனுடைய பின்னணி தெரியாது. அது முன்னே தெரியுமா தெரியாதா, பின்னாடிதான் அந்த வழக்கு போட்டவர் என்கிட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டான்னு சொல்றேன். நான் சில வீடியோ கிளிப்பிங் தான் பாக்குறேன். இல்ல, இது தொடர்பா மேல்முறையீடு செய்யப்பட்டா ஏதேனும் தீர்ப்புல தாக்கம் ஏற்படுங்களா? இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே சுப்ரீமா இருக்கும்போது அதுக்கு மேல மேல்முறையீடு கிடையாது. இதுல பண்ணணும்னாக்கா ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூல சர்டன் ஃபேக்ட்ஸ் which are very crucial is not brought to the knowledge of this courtனு கேட்கணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சற்று முரணான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது சட்ட ரீதியா சொல்றேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதுல இவங்க ரைட்டு அவங்க ரைட்டு இவங்க தப்புன்னு சட்ட ரீதியா நீங்க கேள்வி கேட்டீங்க, சட்ட ரீதியா பதில் சொல்றேன்.
நன்றி சார் உங்களுடைய ஆழமான பார்வைக்கு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்சன் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.